ராமின் அணைப்பில் இருந்தவள் தூக்கம் கலைந்து விழிக்க, முதலில் எங்கு இருக்கிறோம் என்று குழம்ப தன்னவனை கண்டு நினைவிற்கு வந்தாள். டெல்லிக்கு வந்து 2 நாட்கள் ஆகிவிட்டது. பிடிவாதமாய் கிளம்பியவள் அவள்தான் எனினும் ஏர்போர்ட்டில் அனைவரையும் பிரியும் நேரம் அழுது தீர்த்து விட்டாள். ராஜியும் ராஜசேகரும் என்னென்னவோ கூறி சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர். ராமோ விழுந்து விழுந்து சிரித்து கொண்டிருந்தான். உன்ன தண்ணி இல்லா காட்டுக்கா கடத்திட்டு போகிறேன், இதோ இருக்கு டெல்லி, இவ்வளோ ஃபீல் பண்ணுறவ எதுக்கு இப்போவே வரணும்னு அடம் பிடிச்ச என வாரிக்கொண்டிருந்தான் அவளை. சாக்சியும் பரணியும் சிரிப்பை கட்டுப்படுத்தி கொண்டு அவளை சமாதானப்படுத்தி கொண்டிருந்தனர். சாக்சி அவள் வீட்டிற்கு போக மாட்டேன் என்று கூற, நீ அங்கே இருந்தாதான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், கொஞ்ச நாள் தான், அப்புறம் அமர்நாத்திடம் பேசி திருமண ஏற்பாடுகள் பண்ணிவிடலாம் என்று சமாதானப்படுத்தி மற்ற மூவரும் அவளை அனுப்பி வைத்தனர். ராமு மகியும் எவ்வளவு கூறியும் பரணி அவர்களோடு தங்க மறுத்துவிட்டான். எனவே அருகருகே 2 வீடுகளை வாடகைக்கு எடுத்து கொண்டனர். ஆனால் பரணிக்கு 3 வேளை உணவும் இங்குதான் என மகி திட்டவட்டமாக கூறிவிட்டாள் அவனிடம். இவ்வாறாக இந்த 2 தினங்களில் 4வருமே ஒருவாறு டெல்லி வாழ்க்கைக்கு பழகத் தொடங்கியிருந்தனர். மணியை பார்த்தவள் சிந்தனைகளை ஓரம் கட்டிவிட்டு மெதுவாக ராமிடமிருந்து தன்னை விடுவித்து கொண்டு குளியலறை நோக்கி சென்றாள். குளித்து முடித்து காஃபியோடு தன்னவனை எழுப்ப அவனோ வழக்கம் போல் அவளை இழுத்து மடியில் படுத்து கொண்டான். கணவனின் இந்த செயலுக்காகவே சீக்கிரம் எழுந்து கொண்டாலும் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல், ராம், இதே வேலையா போச்சு உங்களுக்கு, ஆல்ரெடி நான் லேட்டு, அண்ணா சாப்பிட வந்துடுவார், எழுந்துறீங்க, நான் போய் டிஃபன் பண்ணணும் என போலியாக அழுத்து கொண்டாள். ஏ போடி, உனக்கும் வேலை இல்லை, உங்கள் அண்ணனுக்கும் வேலை இல்லை, இதுக்காகவே அவனை சீக்கிரம் சாக்சி கிட்ட தள்ளி விடணும். ஊரில் 5-6 அண்ணன் இருக்கிறவங்களாம் அமைதியாக இருக்காங்க, ஒரே ஒரு அண்ணனை வச்சுக்கிட்டு நீ படுத்துகிற பாடு தாங்கலை என கண்களை திறக்காமலே பரணிக்கு அர்ச்சனையை வாரி வணங்கி கொண்டிருந்தான் ராம். ஐயோ அண்ணா, எப்போ வந்தீங்க, இவர் பேசுனதெல்லாம் காதில் வாங்கிக்காதீங்க என கூறிக்கொண்டே போக அடித்து பிடித்து எழுந்து அமர்ந்தான் ராம். அவனை விட்டு தள்ளி சென்று வயிற்றை பிடித்து கொண்டு சிரித்தவன், எங்களையா கிண்டல் பண்ணுறீங்க, இப்போ நல்லா ஏமாந்தீங்களா என்று கூறி மறுபடியும் சிரிக்க, குட்டிமா இன்னைக்கு நீ மாட்டின என்று அவளை ராம் துரத்த காலையிலேயே வீடு அமர்க்களமான போர்க்களமாய் இருந்தது. இது போன்ற புதுமண தம்பதிகளுக்கே உரிய தீண்டல்களும் சீண்டல்களுமாய் நாட்கள் நகர அவர்களின் மறக்க முடியாத நாட்களாக அமைந்தது. ஏசிபியிடமிருந்து எந்த தகவலும் வராததால் எந்த வேலையும் ஆரம்பிக்கவில்லை ராம். மகியோடு தன் ஒவ்வொரு நிமிடங்களையும் ரசித்து கழித்தான். அன்று மாலை இருவரும் கோவிலுக்கு சென்று வருவதாய் முடிவெடுக்க, மகி அவளுக்கு பிடித்த வெண்ணிற பட்டு கட்டி தலை நிறைய பூ வைத்து கண்ணில் வரைந்த மையோடு வெளியே வர ராமோ மாயலோகத்தில் கட்டுண்டதை போல் உணர்ந்தான். போலாம்பா, நான் ரெடி என்றவாறு தன் அருகில் வந்து நின்றவளை தன்னோடு இழுத்து அணைத்தான் ராம். ராம் கோவிலுக்கு போகும்போது என்ன இதெல்லாம், அவன் காதில் எதுவும் விழுந்ததாகவே தெரியவில்லை. கை விரல்கள் அவளின் முகத்தில் கோலமிட அவன் பார்வை தொட்டு நின்றது அவளின் ஈர செவ்விதழ்களில். இதழ் நோக்கி அவன் குனிய தடுப்பதற்கு கூட தோன்றாமல் விழிமூடி நின்றாள் பெண்ணவள். இருவரின் மூச்சு காற்றும் உரசிக்கொள்ள சரியாக ஒலித்தது ராமின் கைபேசி. மகியின் பெண்ணுறவு விழித்து கொள்ள வேகமாக அவனை விட்டு தள்ளி நின்றான். போனை சபித்து கொண்டே அட்டன் செய்ய, மறுமுனையிலோ கிரெடிட் கார்டு வேணுமா என்று கேட்க நொந்து கொண்டான் தன் நிலைமையை. மகியோ நாணத்தோடு விழிதாழ்த்தி நிற்க பாவமாய் அவள் கைப்பிடித்து, கண்டிப்பா கோவிலுக்கு போகணுமா குட்டிமா என்றான் ராம். அவளின் கார பார்வையில் வாயை மூடிக்கொண்டு வாசலை நோக்கி சென்றான். பின் இருவரும் பைக்கில் கோவிலை நோக்கி புறப்பட கண்ணாடி வழியை அவ்வப்போது தன்னவளை ரசிப்பதை நிறுத்தாமல் இருந்தான். கோவிலினுள் நுழைந்து மனமாற வேண்டிக் கொண்டு திரும்பும் வழியில் லேசாக மலைத்தூறல்கள் போட அவர்கள் வீட்டை அடைவதற்குள் வலுவடைந்து இருவரும் தொப்பலாக நனைந்து விட்டனர். வீட்டினுள் நுழையும் போதே ராமை பரணி மொபைலில் அழைக்க, அழைப்பை ஏற்று பேசியவாறே காலணிகளை கலட்ட தன் தலைமுடியை காய வைத்தவாறே உள்ளறைக்கு சென்று இருவருக்கும் மகி துவட்ட துண்டு கொண்டு வந்தாள். ராம் அப்படியே நின்று பேசுவதை கவனித்தவள் வேகமாய் அவனை நோக்கி செல்ல, புடவையின் ஈரத்தின் காரணத்தால் கால் தடுக்கி விழப்போனவளை தாங்கி பிடித்தான் ராம். முகத்தில் மழைநீர் துளிகளாய் மின்ன
சில்லிட்டிருந்த உடலை தாங்கி பிடித்தவனுக்கோ உலகமே மறந்து விட்டிருந்தது. தன்னவளை பூமாலையாய் கைகளில் அள்ளி எடுத்து தனது அறை நோக்கி சென்றான். தன் காதலை அணைப்பால் உணர்த்த எண்ணினானோ அப்படி ஒரு இறுக்கம் அதில். கை சிறைக்குள் இருந்தவள் லேசாக தன் மூடியிருந்த கண்களை சிமிட்ட அவனின் பிடி சற்று தளர்ந்தது. மிக சிறிய அளவே எனினும் பெண் அவளுக்கோ என் முகபாவனை புரிகிறதென்றால் என்னை பார்த்து கொண்டிருக்கிறானா என்ற எண்ணம் தோன்ற அதற்காகவே காத்திருந்தது போல் கண்ணடித்து சிரித்தான் ராம். வெக்கம் பிடுங்கி திங்க தன் கைகளால் முகத்தை மூடிக்கொண்டாள். குட்டிமா, இங்க பாரேன். மறுப்பாய் தலையசைத்தாள். பாருடா. மெதுவாய் விழி உயர்த்தி தன்னவனை பார்த்தாள். இதுக்கு தாண்டா சொன்னேன், டெல்லிக்கு சீக்கிரம் வர வேண்டான்னு. இப்போ பாரு, என் குட்டிமா தான் கஷ்டப்படுறா என வருத்தப்பட ரொம்ப மோசராம் நீங்க என்று அவள் செல்லம் கொஞ்ச. அவ்வளவுதான். நம்ம ஹீரோ சாருக்குள்ள ஓடிட்டு இருந்த கொஞ்ச நஞ்ச நல்லவனும் காணாமல் போக தன்னவளோடு மெத்தையில் சரிந்தான். டிவியின் ரிமோட் தவறுதலாக ஆன் ஆகிவிட அவர்கள் காதல் தேடலை மேலும் இனிமையாக்க திரையில் பாடல் ஒலித்து கொண்டிருந்தது. ராமின் அரவணைப்பில் இருப்பது ஏனோ இனம் புரியா நிம்மதியை அளித்தது மகிக்கு. தன்னவளின் கேசத்தை வருடி கொண்டிருந்தான் ராம். மகி என்றாள். ஹாப்பியா இருக்கியாடா? அவன் மார்பில் தாடையை வைத்து அவனை ஏறிட்டவள். கல்யாணமாகி 20 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள என்னப்பா இப்படி ஒரு கேள்வி? மகியின் மூக்கு நுனியை தட்டியவன், இல்லை குட்டிமா, நான் உன் லைஃப்பில் வந்ததுல இருந்து சந்தோஷமா இருக்கியான்னு கேட்டேன் என்றான். இதே கேள்வியை நான் கேட்டா என்றாள். ராட்சசிடி நீ, நான் கேட்டதை எனக்கே கேட்குற, நீங்கள் பதில் சொல்லுங்க, அப்புறம் தான் நான் சொல்லுவேன் என்றாள். அவள் உச்சிதனை முகர்ந்தவன், எனக்கு பிடிச்ச ஒரு கவிதையா சொல்லவா? ஆர்வமாய் அவள் கண் சிமிட்ட கேட்டவளோ இன்னுமாய் நெருங்கி அணைத்தாள் தன்னவனை. பாரதியார் கவிதைகள்னா எனக்கு ரொம்ப இஷ்டம் குட்டிமா. இந்த கவிதையை படிக்கும் போதெல்லாம் நினச்சிருக்கேன், காதல் ஒருத்தனை இந்த அளவு சிந்திக்க வைக்குமா? ஆனால் என்னைக்கு நீ என் மனசில் வந்தியோ அதுக்கப்புறம் அதில் சொன்ன மாதிரி உன்னை தாண்டி எதையுமே யோசிக்க முடியலடா. எத்தனையோ தடவை உங்ககிட்ட பேசுகிறத கம்மி பண்ணணும்னு நினச்சிருக்கேன், ஆனால் எல்லாமே உன்னை பார்க்குற வரதான். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் என்னன்னு ஒன்றுமே தெரியாது. இவ்வளோ பெரிய கவிதையாக நான் சொன்னதை சுருக்கமாக சொல்லணும்னா, யூ ஸ்வீப் மீ ஆஃப் மை ஃபீட் என்று கூறி பெண்ணவளை மேலும் நாணத்தில் தள்ளினான். இப்போ சொல்லு, நீ சந்தோஷமாக இருக்கியா என்றான். ஷார்ட் அண்டு ஸ்வீட்டாக சொல்லணும்னா, இப்போ இந்த நிமிஷம் என்னை விட சந்தோஷமானவங்க இந்த உலகத்திலே யாரும் இருக்க முடியாதுப்பா. உங்களை முதலாக பார்த்தப்பவே ஏதோ ஒரு ஸ்பார்க் எனக்குள்ள, பட் அது காதலாக இருக்கும்னு நினைக்கல. ஆனால் பரணி அண்ணா சொன்னப்புறம்தான் என் மனசு எனக்கு புரிய ஆரம்பித்தது. நிஜமாக நான் ரொம்ப லக்கிப்பா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, என் லைஃப்பில் ஆண்களோட ரோல் ரொம்ப கம்மி. ஆனால் அப்பா, அண்ணா, தம்பி, ஃப்ரெண்டுன்னு நான் மிஸ் பண்ண அத்தனை உறவுகளோட உயிர் வடிவம் தான் ராம் நீங்கள். அதனால் நான் என் ஆயுள் முழுமைக்கும் சந்தோஷமாக மட்டும்தான்ப்பா இருப்பேன். அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் என்று கண் சிமிட்டி சிரிக்க, அதை கேட்டவனின் மனை நிறைவை அவளிடம் பறைசாற்றின அவனின் இதழ்கள் முத்தங்களின் வடிவில். நேரம் போவதே தெரியாமல் பேசிக்கொண்டிருக்க திடீரென மகி எழுந்து ராமை பாவமாய் பார்த்தாள். என்ன குட்டிமா, என்னாச்சுடா? பசிக்குதுப்பா என்றாள். அப்போதுதான் ராமிற்கு நினைவே வந்தது, அவர்கள் இரவு உணவே உண்ணவில்லை என. ஐயோ சாரிடா, உன்னை சாப்பிடக்கூட விடாம. சரி வா முதல்ல என வேகமாய் சமையலறை நோக்கி செல்ல அவனை பின்தொடர்ந்தாள் மகி. இரவு 2 மணி ஆகியிருந்தது. இரவுக்கென அவள் செய்து வைத்திருந்த சப்பாத்தியும் சப்ஸியும் ஊசி போவதற்கான அறிகுறியை காட்ட, மகி நீ உட்காரு, நான் நூடுல்ஸ் பண்ணித்தரேன், 5 நிமிஷம்டா என்றான். அதெல்லாம் வேண்டாம்ப்பா, நான் பண்ணுறேன், நீங்கள் உட்காருங்க என்றான். ஹலோ, நாங்களும் சமைப்போம், நூடுல்ஸ் என்ன பெரிய விஷயமா? உட்காரு. டைனிங் டேபிளில் அமர்ந்து ராம் சமைப்பதை பார்த்து கொண்டிருந்தாள். சமையலை முடித்து டேபிளில் கொண்டு வந்து வைத்தவன் தன்னவளுக்கு ஊட்டிவிட ஆரம்பித்தான். மறுப்பேதும் கூறாமல் வாங்கி கொண்டான். இருவரும் சாப்பிட்டு முடித்து ராம் அனைத்தையும் எடுத்து வைத்து விட்டு வருவதற்குள் மகி டேபிளில் சாய்ந்தவாறு உறங்கி விட்டிருந்தாள். எழுப்ப மனமின்றி அவளை மெதுவாய் கைகளில் ஏந்தியவன் கட்டிலில் படுக்க வைத்துவிட்டு அருகில் சாய்ந்தவாறு அமர்ந்தான். ஏனோ தன்னவளை பார்த்து கொண்டே இருக்க தோன்றியது. இரவின் நிசப்தமா, தூக்கமின்மையா ஏனென்று தெரியவில்லை. ஏதோ தன்னுள் ஒரு பதட்டம் குடிகொள்வதாய் உணர்ந்தான். ஏதோ நடக்கப் போவதை போன்று உணர்ந்தான். சேச்ச, இவ்வளவு நேரம் நார்மலாக தானே இருந்தேன், திடீர்னு என்னாச்சு? தேவையில்லாமல் மனசை குழப்பிக்கிறோமோ?
கடவுளே எல்லாம் நல்லதா இருக்கணும் என்று வேண்டிக் கொண்டே மகியன் கைகோர்த்தபடி உறங்கினான்.